Namaste students. Already we have completed the goodwill chapter and ratio analysis chapter. Now today I am going to start financial statement analysis, such a easiest chapter, but you have to know the knowledge of division and calculation of percentage. That is most important. Okay, shall we go? Okay. What are the contents of this lessons? Financial statements of companies, analysis, tools, preparation of comparative statement, preparation of common size statement, trend analysis. So மூணு வகையான sums நம்ம போட போறோம். ஒன்னு வந்து comparative statement, இன்னொன்னு வந்து common size statement, இன்னொன்னு வந்து trend analysis. இந்த மூணு, இதில் 5 சம், இதில் 5 சம், இதில் 5 சம், மொத்தம் 15 சம். அதோட இந்த சாப்டரே முடிஞ்சுது. ஸோ உனக்கு நம்ம இதை எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ தியரி பார்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் மொத்த தியரியுமே லாஸ்ட்டாக எடுக்கலான் இருக்கேன். முதல்ல நம்ம சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதோட மொத்த ஒரு இதுவையும் ஒரு சின்ன ஒரு குயிக் ரீகேப்பாக நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன? ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்புறம் ட்ரேடிங்க்கு அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் வரும். என்ன அக்கௌண்ட்டு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்புறம் இன்னொரு ஷீட் ஒன்று வரும். என்ன ஷீட்டு? பேலன்ஸ் ஷீட். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம +1 படித்ததை அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய இதோடைய முக்கியமான நோக்கம். இதோட ஃபீச்சர்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், இதுக்கான இங்கே இக்கட இதோட லிமிட்டேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பு, நம்ம சாதாரண சோல் ட்ரேடரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சாதாரணமாக இருக்கும். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டான், நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது தான். டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இங்கே வா, இங்கே. ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பாரு. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கு. செகண்ட் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். இதெல்லாம் நீ காலேஜில் படிப்பேன். ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோலாம். நம்ம படிக்க போகிறது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த வீக் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து காமன் சைஸ், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில், அடுத்த கிளாஸில் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் போட்டு இந்த சாப்டரை நம்ம முடிக்கிறோம். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் 5 காலம்ஸ். எத்தனை காலம்ஸ் இருக்குமா? 5 காலம்ஸ். இதை பாருங்க இங்கே. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 5 காலம்ஸ் இருக்கா? ஓகே, வெரி குட். Following steps to be followed. Steps என்னன்னு பார்க்கலாமா? In this column, particulars of items of income statement and balance sheet are written. என்னென்ன வரும்? கொஸ்டின்ல கொடுக்கறத எழுதணுமா? கீழே பாருங்க கொஸ்டின்ல. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதர் எக்ஸ்பென்சஸ்னா அதை இங்கே எழுதணும். இங்கே இதை ஃபோக்கஸ் பண்ணு. இயர் 1 ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோ? இப்போ பாரு, இதான் இயர் 1. செகண்ட் வருஷத்துக்கு எவ்வளோ? இயர் 2. அது இயர் 2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இன்க்ரீஸா டிக்ரீஸா அதை எழுதணும். இன்க்ரீஸ்னா ப்ளஸில் இருக்கணும், இதுலேருந்து இது கம்மியாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ்னா மைனஸில் இருக்கணும். அவ்வளோதான். அதை பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்முலா பார்க்கலாமா? பர்சன்டேஜ், அதுதான் நான் இப்போ சொன்னது தான் இதில் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி கால்குலேட் பண்ணால், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் டிக்ரீஸ், எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதை போட்டுக்கணும். இயர் 1ஓட அமௌண்ட்டை போட்டுக்கணும் இன்டூ 100. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எவ்ரிபடி? ஓகே. ஸோ இந்த சம் பார்க்கலாம். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 1 இதுலேயும் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 1 போட்டால் எக்ஸசைஸ் 1 அதே மாதிரி இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன் 2 போட்டால் எக்ஸசைஸ் 2 அதே மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 5 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த 5 இல்லுஸ்ட்ரேஷனை இப்போ நான் நடத்திடுறேன். அந்த 5 எக்ஸசைஸும் நீங்கள் போடுங்க. புரியுதா?
இப்போது ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கம்பெனி லிமிடெட். தருணோடைய லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2016-17 ஒரு வருஷம், 17-18 ஒரு வருஷம். அமௌண்ட்டு, அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ். ஸோ உடனே 5 காலத்தை போட்டுக்கணும் அழகாக. நான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த சாப்டர் போடும்போது எல்லாரும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக போடுங்க, அப்போ தான் வரும், இல்லைனா வராது. சும்மா யானோ தானோன்னெலாம் போடக்கூடாது. தலைப்பு எழுதிக்கோ, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் அண்ட் லின்கோ ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. 2வது வருஷமாக எழுதணும். 31st March 2018 எழுதிட்டிங்களா? ஃபில்அப் பண்ணு. பர்டிகுலர்ஸ் 2016-17, அதுக்கப்புறம் 17-18, அப்புறம் அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸு, அப்புறம் பர்சன்டேஜ். கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுது. ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் அதர் இன்கம் ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். ஸோ ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஷின்லேயே 2 lakh கொடுத்துருக்கான், இந்த 2,50,000 கொடுத்துருக்கான். இது ரெண்டுத்தில் இப்போது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அதிகமாகிருக்கா. இங்கே 2 லட்ச ரூபாய் இருக்குது, இங்கே 2.5 லட்சம் இருக்குது. அப்போ அதிகமாகிருக்கு. எவ்வளோ அதிகமாகிருக்கு? அந்த 50,000. அந்த 50,000 நம்ம இங்கே போடணும். புரியுதா? அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? கொஷினில் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கான், 50,000. அடுத்த வருஷம் 40,000 கம்மியாகிருக்கு. கம்மியாயிருந்துச்சுன்னா மைனஸில் காட்டணும். அதிகமான ப்ளஸில், கம்மியான மைனஸில் போட்டு காட்டணும். அப்புறம் இது அப்படியே ஆட் பண்ணு, இதையும் ஆட் பண்ணு. ப்ளஸ்ஸும் மைனஸும் +5 -1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடணும். சின்ன வயசில் படிச்சிருப்பீங்கல்ல. அப்போது 40,000 +50,000 -10,000 +40,000 வரும். ஸோ இந்த பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் 1 இப்போ ஸோ இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இப்போது இதிலேருந்து இதை கழிச்சு இங்கே 50,000 போட்டியா, இந்த 50,000 இங்கே போட்டுக்கணும். இயர் 1க்கான அமௌண்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை போட்டுட்டு இயர் 1க்கான அமௌண்ட்டை நீ போட்டினா 50,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 ஃபார்முலாவில் போட்டினா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி 3 0க்கு இந்த 3 0, 1 2s are 2, 25 2s are 50. அதாவது 25% ப்ளஸில் தான் இருக்குது. இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே ப்ளஸில் இருக்கும், இங்கே மைனஸில் இருந்தால் இங்கே மைனஸில் போடணும். அடுத்து இந்த 10,000 போட்டுட்டு இந்த 50,000 கீழே போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு 20% வரும். மைனஸில் தான் காட்டணும். புரிஞ்சுதா? அடுத்த வருஷத்துக்கு இந்த 40,000 இங்கே போட்டுட்டு இந்த 2,50,000 இங்கே போட்டு இன்ட்டு 100 போட்டால் 16%. அடுத்து 30,000 இப்படி போட்டுட்டு இந்த 1,50,000 இயர் 1 அமௌண்ட் போட்டு இன்ட்டு 100%. அதே மாதிரி அடுத்த 70,000 இங்கே 1 lakh இப்படி போட்டுட்டு இன்ட்டு 100 70% வந்துடும். இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ். இங்கே ப்ளஸ் எப்போ வரும்னா இங்கேருந்து இங்கே அதிகமாச்சுன்னா ப்ளஸில் வரும். இதை விட இது கம்மியாக இருந்ததுன்னா மைனஸில் வரும். அவ்வளோதான். இதையும் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும். ஸோ புரிஞ்சுதா? இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 உங்களுக்கு புரியும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு ஐடியா. ஸோ இதே மாதிரி தலைப்பு எழுதிங்க. பர்டிகுலர்ஸ் இயர் 1, இயர் 2, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். ரெவென்யூ கூட அதர் இன்கம் ஆட் பண்ணுறோம். டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் இது பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இது வரைக்கும் நம்ம எப்படி போட்டோம்னு பார்த்தோம். டேக்ஸ் 30%. அதை நம்ம என்ன பண்ணோம்? லெஸ் பண்ணோம். இப்போ இந்த 20 lakhsக்கு 30% நம்ம இந்த 2 lakhsக்கு 30% நம்ம கண்டுபிடிக்கணும். 2 lakhs எல்லாம் இது இங்கே காட்டு. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? இப்போ பாருங்கள், இந்த 2 lakhs இருக்கா, இன்ட்டு 30%. 30 டிவைடட் பை 100. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3 2s are 6, 60,000 வந்துடும். அதே மாதிரி இந்த 2,40,000க்கு 30% கண்டுபிடி. அதே மாதிரி இந்த 40,000க்கு கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் நீ போட்டு, இதை விட இது என்ன அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த சப்ஸ்டியூஷன் ஃபார்முலா இதே தான். இங்கே நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே தான் இதுக்கும். இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை நீ போட்டுருணும். ஸோ 2வது இல்லஸ்ட்ரேஷன் ஓவர். இப்போ 3வது இல்லஸ்ட்ரேஷன் பாரு. ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் லெஸ் ஆப்ரேட்டிங், இதுக்கும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ அதை நம்ம கால்குலேஷன் பண்ணோம். இப்போது கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மேரி அண்ட் கோன் போட்டு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க.
ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் லெஸ் ஆப்ரேட்டிங் இன்கம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஸோ இங்கே இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தியா, பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னால் 20% இன்கம் டேக்ஸ் தான். இங்கே வந்து 50% இன்கம் டேக்ஸ். அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்தது, இந்த ரெவென்யூலேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணால் இங்கே 2 lakhs கிடைக்குது, இங்கே 3,20,000 கிடைக்குது. அப்போது அந்த 2 lakhக்கு 20%. புரியுதா? இங்கே அதே மாதிரி இந்த 3,20,000க்கு 50%. அதை தான் இங்கே போட்டிருக்கான் பார். 2 lakh into 20% 40,000, 3,20,000 into 50% 1,60,000. அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணி அதுக்கும் அதே மாதிரி அப்சல்யூட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் போட்டினா உனக்கு இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துடும். ஸோ திஸ் சம் ஆல்சோ ஓவர். தேர்ட் சம். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சந்திரா லிமிடெட். இப்போ இது ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தா முதல் 3 சம்மும். இப்போ இந்த 4வது சம் எப்படி கொடுத்துருக்கான்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கான், லைபிலிட்டிஸு அசட்ஸ் கொடுத்துருக்கான். இதுவும் அதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே 5 காலத்தை போட்டுக்குங்க, அதில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. கொஷினில் கொடுத்துருக்கிறத நீ அப்படியே இதில் எழுதிட்டா போதும். இன்க்ரீஸா டிக்ரீஸா எழுதிட்டு அதே மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதே மாதிரி டோட்டல் போட்டுருணுமா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 5 பாருங்க, சேம் ப்ரொசீஜர் என்ன அப்படியே இருக்கும். அதே மாதிரி 5 காலம் ஓப்பன் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆர் இங்கே ஐயோ பண்ணோம். கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு அப்சல்யூட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் போட்டு பர்சன்டேஜ் போடுங்க. 5 சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட போட உங்களுக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதில் வந்து இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி, 5th சம்மு. அதுக்கப்புறம் 4th சம்மும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இன்கம் கால்குலேஷன் பண்ணணும். 3rd சம்மில் இதில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். இது பேசிக் சம், ஃபஸ்ட்டு சம். ஸோ இந்த 5 சம்மு. இப்போ இதுக்கான எக்ஸசைஸ் பார்ப்போமா. இப்போ நீ போட வேண்டிய சம்மு வந்து இந்த பேஜ் நம்பர் 286, நம்ம 8th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில். இப்போ நீ போட வேண்டிய ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரியே. செகண்ட் சம் இன்கம் டேக்ஸ் 30% அதே தான். 3rd சம் கொஞ்சம் தள்ளிக்கோ, இன்கம் டேக்ஸ் இங்கே இதுக்கும் 30% கொடுத்துட்ருக்கான். 4th சம் அதே மாதிரி அதே மெத்தட் தான். 5th அதே மெத்தட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். காமன் சைஸில் இருக்க எல்லா சமமும் முடிஞ்சிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும், இந்த சாப்டரை நீ ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம உட்காந்து போடணும். நீட் ப்ரெசன்டேஷன் ஐ வாண்ட்மா. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இது ப்ரெசன்டேஷனுக்கு தான் அக்கௌண்ட்ஸில் மார்க்கு. எதனால் 1 மார்க் 2 மார்க் போகுதுன்னா நம்ம ப்ரெசன்டேஷனால் தான் மார்க் போகும். ரொம்ப ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் நான் உனக்கு ஒன்றும் கொடுத்துடல. இந்த 5 சம்மம் நீங்கள் போடுங்க. போட்டு நம்ம கடகடன்னு இந்த வீக் அடுத்த வீக்குள்ளே 8th சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.